Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஹாட் டைம்ஸ்ங்கிற நாவலோட ஷார்ட் சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸோட யூனிட் 4 பார்ட். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் 1812 1870 வரைக்கும் இருந்தார். அவர் வெல் நோன் பிரிட்டிஷ் ஆத்தர். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னாலே அவருடைய ஹியூமர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதே நேரத்தில் அந்த சோஷியல் சட்டையர் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அ வெரி கீன் அப்சர்வர் ஆஃப் கேரக்டர் அண்ட் சொசைட்டி. சொசைட்டியில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் கேரக்டர்ஸோட யூனிக் ஃபீச்சர்ஸையும் ரொம்ப அழகாக கேதர் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணுவார். அவர் மொத்தம் 15 நாவல்ஸ் மற்றும் 5 நாவலாஸ் எழுதியிருக்கிறார். இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த பிக்விக் பேப்பர்ஸ், ஆலிவர் ட்விஸ்ட், கிறிஸ்மஸ் கரோல், டேவிட் காப்பர்ஃபீல்ட், ப்ளீக் ஹவுஸ், ஹார்ட் டைம்ஸ், எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கிட்டத்தட்ட இதில் மேக்ஸிமம் நாவல்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். நிறைய நாவல்ஸ் வந்து இன்னும் அக்ராஸ் த குளோப் சிலபஸில் இருக்குது. கிரேட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம், டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். கிரேட் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அப்படின்னா இட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், இட் இஸ் த ஒர்ஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ஓப்பனிங் லைன் என்ன, எந்த நாவல் இருந்துன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆலிவர் ட்விஸ்டும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஹார்ட் டைம்ஸ், இந்த நாவல் பர்டிகுலர் லெசன்ல வந்து ஹார்ட் டைம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஹார்ட் டைம்ஸ் கேரக்டர்ஸோட டிஃபிகல்ட் டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஸில் தான் இந்த நாவல் மூவ் ஆகும். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் 1854. செட்டிங் வந்து கோக்டவுன். கோக்டவுன் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜினரி டவுன். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, டிக்கன்ஸோட எல்லா நாவல்லையுமே ஒரு பார்ட் ஆஃப் த செட்டிங் ஆகுது லண்டனாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாவல் மட்டும்தான் லண்டன் அப்படிங்கிற பேர் வராமையே வந்து, அதாவது லண்டன் அப்படிங்கிற செட்டிங் இல்லாமல் இருக்கும். ஸோ தீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ், த டேஞ்சர்ஸ் ஆஃப் மெட்டீரியலிசம், இது வரைக்கும் ஓகே, இதெல்லாம் மற்ற நாவல்ஸோட தீம்ஸ் தான். ஆனால் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரிஜிட் எஜுகேஷன், இந்த டூ தீம்ஸில் தான் இந்த நாவல் வந்து டிஃபர் ஆகுது. பொதுவாக வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிஜிட் ஸ்கூல், போர்டிங் ஸ்கூல், அந்த மாதிரி செட்டப் தான் இங்கிலாண்டில் இருந்தது. ஆனால் அந்த போர்டிங் ஸ்கூல் செட்டப்ல வந்து எப்படி சில்ட்ரனுக்கு அந்த இமேஜினேஷன்ல இருந்து, ஸோ டேக்கிங் அவே ஃப்ரம் ரியாலிட்டி, டேக்கிங் அவே ஃப்ரம் இமேஜினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹவு இட் இம்பேக்ட்ஸ் தி சொசைட்டி அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த நாவல்ல வந்து டிக்கன்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஸோ சாட்டரைஸ் பண்றாரு எல்லா விஷயங்களையுமே. அதே நேரத்தில் வந்து இதுதான் ஷார்ட்டஸ்ட் நாவல். ஒரு பொட்டன்ஷியல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஷார்ட்டஸ்ட் ஆஃப் டிக்கன்ஸ் நாவல்ஸ். ஸோ இதில் வந்து ப்ரிஃபேஸும் இல்லை, இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இல்லை. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த டைமில் இவர் வந்து ஒரு வீக்லி நடத்திட்டு வந்தார், ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ். ஸோ அந்த வீக்லியோட சேலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட் டைம்ஸை வந்து எழுதியிருக்கிறாரு. ரொம்ப இது. ஸோ இப்போ இந்த டைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுது. பைபிளில் வந்து கலாத்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல வந்து 6:7, சாப்டர் 6 verse 7, அதில் வந்து ஒரு லைன் வருது, ஃபார் வாட் சோ எவர் எ மேன் சோஸ் தட் ஷால் ஹி ஆல்சோ ரீப். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வருது. நாம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கலாத்தியன் அந்த வேர்ஸ் சொல்லுது. இந்த இதுல அவர் இந்த புக்ஸையே 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சோயிங், ஸோ நம்ம நம்ம விதைக்கிறது. செகண்ட் பார்ட் வந்து ரீப்பிங், அறுவடை செய்யறது. ஸோ தேர்ட் பார்ட் வந்து அதோட விளைவுகள், கார்னரிங். நம்ம என்ன விதைத்தோமோ அதுதான் நமக்கு வந்திருக்கும். ஸோ நல்லது விதைச்சோம்னா நல்லது வந்திருக்கும், கெட்டது விதைச்சோன்னா கெட்டது வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா 3 புக்ஸா ஹார்ட் டைம்ஸ்ங்கிற நாவல்ல வந்து டிக்கன்ஸ் எழுதியிருக்கிறார். இப்போ கேரக்டர்ஸ் மற்றும் சம்மரிக்குள்ள போகலாம். ஸோ மிஸ்டர் தாமஸ் கிராட் கிரைண்ட், இதுதான் புரோட்டகானிஸ்ட் அப்படின்னு வைக்கலாம். இவர் வந்து ஒரு பெரிய இன்டெலெக்ட். இவர் வந்து ஒரு ஸ்கூல், நியூ ஸ்கூல் எஜுகேஷனை வந்து ஆரம்பிக்கிறார். அவர் வந்து வச்சிருக்க ஸ்கூல் சிஸ்டம் என்னன்னா கிராட் கிரைண்ட் எஜுகேஷனல் சிஸ்டம், கிராட் கிரைண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இவர் இதுல எதை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல். யூட்டிலிட்டேரியன், எல்லாத்தையும் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை. ஸோ ஃபேக்ட்ஸ், இவர் ஆரம்பிக்கும் போதே நாவல் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த நாவலே இதை கன்சாலிடேட் பண்ணிடும் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை. நவ் வாட் ஐ வாண்ட் இஸ் ஃபேக்ட்ஸ், டீச் தீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நத்திங் பட் ஃபேக்ட்ஸ். ஸோ ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படி போகும். அப்போ இவர் வந்து அவருடைய ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவர் என்ன டீச் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ்.
இமேஜினேஷன் இருக்கக்கூடாது, லிட்ரேச்சர் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபல்ல வந்து இருக்காரு. ஓப்பனிங் சாப்டர்லயே வந்து இவர் தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுவார். எப்படி பண்ணாரு? வாட் ஐ வாண்ட் இஸ் ஃபேக்ட்ஸ், நத்திங் பட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்கூல்ல நிறைய சில்ட்ரன் இருக்கு. இந்த ஸ்கூல்லையே இவருடைய சைல்டும் படிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவருடைய ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் கிராட் கிரைண்ட். இவங்க வந்து ரொம்ப அதிகமா வரமாட்டாங்க, பட் ஓரளவுக்கு வருவாங்க. லைக் தாமஸ் கிராட் கிரைண்டுக்கு வந்து ஒரு டாட்டர் லூயிசா, கிட்டத்தட்ட இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். லூயிசா கிராட் கிரைண்ட். ஸோ இவங்க அதுக்கப்புறம் இவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றாங்க. ஸோ இன்னொரு லூயிசாவோட தம்பி பேரு டாம். ஸோ டாமுக்கு இன்னொரு பேர் வந்து இந்த வெல்ப். ஸோ வெல்ப் அப்படிங்கிற பட்ட பேர்ல அவர் டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில இன்னும் யங்கர் சில்ட்ரன் 2 பேர் இருக்காங்க, ஜேன் அண்ட் ஆடம் ஸ்மித். இவங்க வந்து ரொம்ப வரமாட்டாங்க நாவல்ல, ஜஸ்ட் பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி தான். இப்போ நமக்கு முக்கியமான கேரக்டர் என்ன யாரெல்லாம் அப்படின்னா, தாமஸ் கிராட்வே த ஸ்கூல் ஓனர் அண்ட் டீச்சர். அடுத்து வந்து லூயிசா, டாம், இந்த 3 பேரும். ஓகே. இந்த தாமஸ் கிராட் கிரைண்டுக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்கார். அந்த பிசினஸ் பார்ட்னர் யாரு அப்படின்னா மிஸ்டர் ஜோசியா பவுண்டர்பி. ஸோ மிஸ்டர் பவுண்டர்பி அப்படிதான் நாவல்ல ஃபுல்லும் வருவார். ஸோ இவர் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சன். ரொம்ப லோ லெவல்ல இருந்து வந்திருப்பார். இதுல டிஸ்கிரிப்ஷனை பாருங்களேன், எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாரு டிக்கன்ஸ். எ மேன் பர்ஃபெக்ட்லி டிவாய்ட் ஆஃப் சென்டிமெண்ட். இவருக்கு வந்து சென்டிமெண்டே ஆகாது, எல்லாமே இன்புட் அவுட்புட். மேரேஜை கூட அப்படிதான் பண்ணுவார். ஸோ இப்படி போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். யாரு அப்படின்னா சிசி ஜூப். சிசி ஜூப் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நேம் கிளாஸ்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா கேர்ள் நம்பர் 20. இப்போ சிசி ஜூப் வந்து ஒரு சர்க்கஸ் இதுல இருந்து வருவாங்க. சர்க்கஸ் ட்ரூப் இருக்கும், அவங்க அப்பா அங்கதான் இருப்பாரு. அவங்க வந்து வருவாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு மிஸ்டர் தாமஸ் கிராட் கிரைண்டும் மிஸ்டர் பவுண்டர்பியும் நினைச்சிருப்பாங்க. ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு நாள் தாமஸ் கிராட் கிரைன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது வந்து அங்கே ஒரு சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் ஓட்ட போட்டு 2 சில்ட்ரன் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் ரொம்ப கோவம் வந்துடும். இது யாரா இது? இப்போ நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னுட்டு போவாங்க. போனா பார்த்தா அது வந்து அவருடைய சில்ட்ரன். யாரு? நம்ம அவருடைய சில்ட்ரன் யாரெல்லாம் அப்படின்னா நம்ம லூயிஸாவும் டாமா இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்கார். என்னடா நம்ம இவ்வளவு எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்களே இப்படி போகுது அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துருவார். ஸோ அப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த சிசி ஜூப்பா தான் இருக்கும் அப்படின்னுட்டு வந்து மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, சிசி ஜூப்பை வந்து ஸ்கூலை விட்டு தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு தாமஸ் கிராட் கிரைண்டும் பவுண்டர்பியும் சிசி ஜூப் இருக்கிற அந்த சர்க்கஸ் இடத்துக்கு போறாங்க. சிசி ஜூப் வந்து அவங்க ரொம்ப ஆர்டினரி கேர்ள் அப்படின்னாலும் ரொம்ப கல்ச்சர்டா அந்த இடத்துல நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் மற்ற சர்க்கஸ் மெம்பர் சொல்றாங்க. இவங்க அப்பா வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் அப்படின்னா அவரு கூட இருந்தா இவளால ஒழுங்கா படிக்க முடியாது. அதனால வந்து இவளை வந்து அந்த ஸ்கூல்ல கிராட் கிரைண்ட் எஜுகேஷன் அந்த ஸ்கூல்ல அவ இருந்து படிச்சுக்கிறட்டும், அவளுடைய நன்மைக்காக அவர் போயிட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. இப்போ வந்து இவங்க ஏற்கனவே இவளை ஸ்கூல்ல இருந்து நீக்கணும்னு தான் வந்தாங்க. பட் தாமஸ் கிராட்கைன் கொஞ்சம் அந்த பிட்டி இருக்கும். அந்த பிட்டிங்கிற ஹியூமன் இமோஷன் இருக்கிறதுனால என்ன செய்யறது தெரியாம, அப்போ அவளுக்கு சிசிக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு, நீ வந்து இந்த சர்க்கஸோட இருந்துரு. இல்ல அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கணும், ஆனா அந்த சர்க்கஸுக்கு ட்ரூப்புக்கு வர முடியாது. நீ வந்து என் கூடயே என் வீட்டுல இருந்துரு அப்படிங்கிற. சிசிக்கு வந்து ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிக்கும் போது என்ன பண்ணுவான்னா, சரி நான் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சிசி வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க, இங்க வீட்டுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து சிசி ஜூப் வந்து அவங்க வீட்டிலேயே ஹவுஸ் மெய்டா ஆயிடுவாங்க. இது வந்து அவங்க லைஃப். ஓகே, இது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணணும். இந்த குழந்தைங்கலாம் லூயிஸா டாம்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. டாம் வந்து பவுண்டர்பியோட பேங்க் ஒன்று வச்சிருப்பாரு. அதுல வந்து ஜாபுக்கு போயிடுவான். லூயிஸா வந்து கல்யாணம் பண்ணணும். அப்போ தாமஸும் என்ன பண்ண ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாரு அப்படின்னா, அவருடைய பொண்ணு லூயிஸா, அவருக்கு அரௌண்ட் 20 இயர்ஸ் தான் இருக்கும். அப்ப லூயிஸாவை பவுண்டர்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாரு. 2 பேருக்கும் வயசு 30 டிஃபரன்ஸ். ஆக்சுவலி பவுண்டர்பி வந்து தாமஸ் கிராட் கிரைண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னா அவரு கிட்டத்தட்ட அவருடைய வயசு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பொண்ணுகிட்ட கூப்பிட்டு கேட்பாரு, நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு.
உடனே இவளுக்கு தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டமே இமேஜினேஷன் அதெல்லாம் இருக்காதுல்ல. நீங்க என்ன பண்றீங்க சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னா, அப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸை பற்றிலாம் கவலைப்படாத. மேரேஜில் வந்து ஏஜ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இன்புட் அவுட்புட் தான். 2 பேரும் அவங்க வெல்த்தி அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுறோம். இவளுக்குமே வந்து லைஃப்ல எந்த பிடிப்புமே இருக்காது. அதனால சரி உங்க விருப்பம் ஏதோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க முடிச்சிருவாங்க. ஃபைன். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ கல்யாணம் முடிஞ்சிரும். கல்யாணம் அது பாட்டுக்கு போகும். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டா லவ்விங்கா இல்லாம கல்யாணம் போகும். இந்த டைம்ல நமக்கு அடுத்து ஒரு ஸ்டோரி வருது. நம்ம ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் யார் அப்படின்னா ஒரு ஆர்டினரி மேன். அவர் வந்து அந்த ஹேண்ட்லூம்ல ஒர்க் பண்ணுவார். அந்த ஒரு ஃபேக்டரி வச்சு பவுண்டரி பி வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பார். அந்த ஃபேக்டரியில வந்து ஸ்டீஃபன் ஒர்க் பண்ணுவார். அவர் மிடில் ஏஜ். மிடில் ஏஜ். அப்போ அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஒய்ஃப் வந்து ட்ரங்கார்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. ரேச்சல் கூட அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்போலாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ ரேச்சலுமே அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால 2 பேருமே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு நாள் சடனாக என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டீஃபனோட ஷாக் என்ன அப்படின்னா, திடீர்னு அவனோட ஓல்டு ஒய்ஃப் வந்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவரே ஒரு சின்ன சின்ன கடைக்கு மேலே இருக்கிற ஒரு ரூமில் தான் இருப்பார். அந்த ரூமில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ட்ரங்கார்டு. என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சரி மறுநாள் வந்துருவார். மறுநாள் வந்து நேர வந்து ஓனரோட வீட்டுக்கு போவார். ஓனர் யாரு? பவுண்டர் பி. ஸோ பவுண்டர் பி அங்க போகும்போது அவருக்கு வந்து ஒரு ஹவுஸ் மெய்ட் இருப்பாங்க. அவங்க ஹவுஸ் மெய்டு யாரு அப்படின்னா மிஸ்ஸஸ் ஸ்பேர்சிட். ஸ்பேர்சிட் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. ஏன்னா இவரு பேச்சுலர் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல இங்க இருப்பாங்க. ரைட். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் ஸ்பேர்சிட்டுக்கு வேற இடத்துல அந்த பேங்க்ல வந்து ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவாரு. இப்போ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அவருடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறது. இப்போ ஜேம்ஸ் நாட் ஜேம்ஸ். ஸோ அவர் வந்து ஸ்டீஃபன் வந்து அவன் பவுண்டர் பி கிட்ட போறார். போய் வந்து சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் இப்படி திரும்பி வந்துட்டா, அவளை நான் டிவோர்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அப்போ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீ நிறைய மணி கொடுக்கணும். இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மணி கொடுத்துருந்தல அப்படியே மேனேஜ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி விட்டுருவார். சரி ரொம்ப சோகமா வந்துருவார். அன்னைக்கு நைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவர் ரெக்வஸ்ட் பண்ணுவார். ஸ்டீஃபன் வந்து ரேச்சல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார், என்னோட ஒய்ஃப் வந்திருக்கா, சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால இன்னைக்கு மட்டும் நீ என் ரூம்ல வந்து தங்கிக்கிறியா அப்படின்ட்டு கேட்பார். ஓகே அப்படின்னு. ஸோ அந்த நைட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அஹ் அந்த ஒரு பாட்டில் இருக்கும், அது மருந்து மாதிரி ஒரு பாட்டில் இருக்கும். அதை வந்து இவ மறுபடியும் எடுத்து குடிக்க போவா அந்த மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் பிளாக்பூல். ஸோ த ஸ்டீஃபன் பிளாக்பூல் அவருடைய ஃபுல் நேம். அவர் குடிக்க போகும்போது அவர் அப்படியே அரகுற தூக்கத்தில் பார்த்துட்டு ஒண்ணுமே அப்படியே இருப்பார். ஆனா வந்து இப்போ சடனா ரேச்சல் எந்திரிச்சு அந்த பாட்டில் இருக்கு. ஏன்னா வந்து அந்த பாட்டில குடிச்சு அவ செத்து போயிருவா. இப்போ அப்போ வந்து ஸ்டீஃபன் வந்து யோசிப்பேன், நம்ம ஏன் இவ்வளவு கேவலமா மாறிட்டோம் அப்படின்னு. ரேச்சலை வந்து நீ வந்து என்னோட ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து காணாம போயிடுவாங்க. ரைட். இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த லேபர் நடக்கல. அங்க வந்து ஒரு புதுசா ஒருத்தன் வர்றான். அவன் ஒரு யூனியன் லீடர். அவன் பேர் வந்து ஸ்லாக் பிரிட்ஜ். ஸ்லாக் பிரிட்ஜ். இந்த ஸ்லாக் பிரிட்ஜ் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு வந்து புதுசா அது வரைக்கும் யூனியன் இருக்காது, ட்ரேட் யூனியன். அப்போ வந்து இவன் வந்து எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி எல்லாரையும் சேர்றான். எல்லாரும் சேர்றாங்க. ஸோ ஒன்று ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க. அதில் சேராத ஒரு ஆளு ஸ்டீஃபன். உடனே ஸ்டீஃபனை வந்து நீ வந்து ட்ரைட்டர் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவான். இப்போ மறுபடியும் இவன் ரொம்ப சோகமாயிட்டு மறுபடி பவுண்டர் கிட்ட போவான். போகும்போது இப்படி அந்த இப்படி விஷயங்கள்லாம் நடக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளா ஒரு விஷயம், அவரு என்ன பவுண்டர் பியும் பவுண்டர் பி மிஸ்ஸஸ் பவுண்டர் பி அது லூயிஸா எல்லாருமே இருப்பாங்க. லூயிஸா அப்போ இருக்கும்போது வந்து நீ ஏன் மத்தவங்க கூட சேரல அப்படின்னா உடனே நான் வந்து சேர மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ப்ராமிஸ் யாருக்கு பண்ணியிருப்பான்னா ரேச்சலுக்கு தான் பண்ணியிருப்பான். சரி அப்படின்ட்டு கடைசியில வந்து அந்த ஆர்குமெண்ட்ல என்னன்னா, நான் வந்து உன்னைய வேலையை விட்டு தூக்குறேன். ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப லாயலா இருப்பார். ஆனா வந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு ரொம்ப சோகத்துல இவரு போவார். ஸோ இவரு போயிட்டு வேற வழி இல்ல. இவர் வந்து போணும். அப்போ போகும்போது ஈவினிங் வந்து அவர் அன்னைக்கு நைட்டு வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவரை யார் பார்க்க வருவா அப்படின்னா, லூயிஸாவும் டாமும் வருவாங்க. லூயிஸா யாரு? பவுண்டர் பி ஓனரோட ஒய்ஃப். டாம் வந்து யாரு? அந்த லூயிஸாவோட பிரதர். 2 பேரும் வந்து கொஞ்சம் மணி குடுப்பாங்க. நெறைய மணியே குடுப்பாங்க. லூயிஸா குடுப்பா. அப்போ வந்து அவன் எனக்கு வேண்டாம். இந்த மணிய அக்செப்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு 2 பவுண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 பவுண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட். இன்னைக்கு 2, 3 நாள் செலவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு அவன் போகும்போது டாம் வந்து அவன்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கணும். நீ வந்து பேங்குக்கு வெளிய ஒரு 2 நாளு சும்மா இருந்துட்டு உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. ஒருவேளை நீ என்னைய பார்க்கல 2 நாளு அப்படின்னா,
நீ வந்து அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு கொஞ்சம் மணியும் கொடுப்பான். சரி, அதுக்கப்புறம் 2 நாள் அவன் பேங்க்ல இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு இருப்பான். ஸோ இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். அந்த டவுனுக்கு வந்து ஒருத்தன் வருவான். யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஹார்த் ஹவுஸ். இவன் வந்து லண்டன்ல இருந்து வந்திருப்பான். இவன் வந்து நல்ல எஜுகேட்டட். இவன் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னா, தாமஸ் கிரைண்டோட ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்போ வந்து இவன் ஏற்கனவே யார பத்தி கேள்விப்பட்டிருப்பான் அப்படின்னா, பவுண்டர் பி அண்ட் லூயிஸாவ பத்தி கேட்பான். 30 வருஷம் டிஃபரன்ஸ்ல என்னடா கல்யாணம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஆர்வமா இருப்பான். அப்புறம் வந்து அவங்க கூட பவுண்டர் பி கூட இன்ட்ரோடக்ஷன் ஆகும்போது வந்து, அப்போ லூயிஸாவ பார்ப்போம். லூயிஸா கூட அப்படியே பேச்சுவார்த்தையில அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான். ஜேம்ஸ் ஹார்த்ஹவுஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான். இதுல யார் இந்த கனெக்ஷனை போட்டு விட்டுருப்பான்னா டாம் தான். ஒரு 2 பேரும் ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லிடுவான்னா, என்னோட சிஸ்டர் வந்து எனக்காக தான் பவுண்டரி பியை மேரேஜ் பண்ணா, ஷி இஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு சொன்னோடனே, ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே அதுல இருந்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் அவன் ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணுவான். ஆனா இதை வந்து யாரு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, பவுண்டரி பியோட சர்வன்ட் இருக்காங்களா, மிஸ்ஸஸ் ஸ்பார்சிட், இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு நாள் வந்து இவர் ப்ரொபோஸ் பண்ணுவான். இவ வேண்டாம், நீலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவா. அது அம்மா வீட்டுனா அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து ட்ரெயின் ஏறுவா. ட்ரெயின் வந்து இங்க போயிரும். அப்ப ஸ்பேர் சீட்டுக்கு வந்து தூரத்துல, அதாவது 2 பேரும் பேசிட்டு இருந்தது தெரியும். ஆனா என்ன பேசினாங்கன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவான்னா, அன்னைக்கு ஓனர் வீட்ல இருக்க மாட்டார். நேரா லண்டன்ல தான் இருப்பாரு. நேரா ஸ்பேர் சீட் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லண்டனுக்கு போயிட்டு அந்த பவுண்டரி பீட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. இப்படி உன்னோட ஒய்ஃப் வந்து அவங்க கூட போயிட்டு நான் நினைக்கிறேன் அவன் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மறுநாள் நேரா வந்து அவரு பவுண்டரி பி வந்து தாமஸ் கிராட் கிரைண்டோட வீட்டுக்கு போ, என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு, எங்க போயிட்டா ஓடி போயிட்டானு, ஓடி போயிட்டா அவ என் வீட்டுல தான் இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அவரே சொல்லுவாரு, நேத்து வந்து ஹார்த் ஹவுஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். என்னோட டாட்டர் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு அவ இங்க வந்துட்டா. ஆனா ரொம்ப கொஞ்சம் 2 3 நாள் இங்க இருக்கட்டும், ரொம்ப எமோஷனலா டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பவுண்டரி பி என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் முடியாது. இது வந்து இன்னைக்கு நாளைக்கே என்னுடைய வீட்டுக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து இதுக்கப்புறம் செல்லாதுன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அப்புறம் இவ மாட்டா. மறுநாளே போக மாட்டா. அப்புறம் வந்து நான் அந்த மேரேஜை வந்து டிசால்வ் பண்றேன் அப்படின்ட்டு அவரு நோட்டீஸ் அனுப்பிடுவார். இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில ஒரு பர்ட்டிகுலர் ஓல்டு லேடி இருக்காங்கல்ல, ஒரு ஓல்டு லேடி வந்து அவங்க பேரு வந்து ஆக்சுவலி அந்த பெக்லர் நினைக்கிறேன். ரைட்? அந்த மிஸ்ஸஸ் பெக்லர். இந்த ஓல்டு லேடி வந்து சும்மா சும்மா எங்க வருவாங்க அப்படின்னா, இவனோட வீட்டுக்கு, நம்ம பவுண்டரி பியோட வீட்டுக்கு வெளியே வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு பக்கா வருவாங்க. லண்டன்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் அவேல இருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூரத்துல நின்று பவுண்டரி பி வீட்டுக்கு தூரத்துல நின்று அவனை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவாங்க. இவள வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் பார்த்திருப்பான். தடவை வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் 2வது தடவை வீட்டுக்கு போகும்போது பார்ப்பான். அப்பதான் கூட கூட்டிட்டு வந்துருவான். கூட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இப்போ டாமும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து இவன் பார்ப்பான். இந்த லேடி இருக்கிறத பார்ப்பான். இப்போ கடைசியா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டீஃபன் வேலையை விட்டு போயிட்டான். ஸோ இந்த மேரேஜ் வந்து டிசால்வ் ஆயிட்டு அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது, இந்த லேடிய வந்து ஒரு நாள் யாரு பார்த்துருவான்னா, ஸ்பேர்சிட் பார்த்துருவாங்க. ஸ்பேர்சிட் வந்து இந்த பெக்லர் வந்து சும்மா சும்மா வீட்டு பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வரும்போது கூட்டம் கூடிரும். ஸோ கூட்டம் கூடிரும். கூட்டம் கூடுன உடனே அப்போ மத்தவங்களும் வந்துருவாங்க. இவரு பவுண்டரி பியும் வந்துருவார். யாருன்ன உடனே இவங்க 2 பேரும் ஷாக். மிஸ்ஸஸ் பெக்லர் வந்து பவுண்டரி பி பார்த்த உடனே 2 பேரும் ஷாக். இவன் வந்து கேட்பான், "நீ ஏன் இங்க வர்ற? நீ வந்து ஓடி போயிருக்கணும்" அப்படின்ட்டு பவுண்டரி பி சொல்லணும். மத்தவங்களுக்குலாம் புரியும். என்ன தெரிஞ்ச ஆள் மாரி பேசுறான் அப்படின்னுட்டு. உடனே வந்து இவ வந்து இல்ல, அவ என்னைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு ரொம்ப பதட்டமா சொல்லுவா. அப்போ வந்து ஏதோ பேச்சுவார்த்தையில வந்து உங்க அம்மா அப்படிங்கிற பேச்சு வரும். உடனே வந்து மிஸ்ஸஸ் பெக்லர் என்ன சொல்லுவாங்க, இவரே பாவம், இவங்க அம்மா வந்து வீட்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இவன் தூக்கி போட்டுட்டு போயிட்டாருன்னோனே, மிஸ்ஸஸ் பெக்லர் வந்து இல்ல அவங்க அம்மா வந்து அப்படிலாம் தூக்கி போட்டு போகல. அவன் வந்து நல்ல லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும் அவன வளர்த்தா. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அம்மா அப்படின்ட்டு ரிவீல் பண்ணுவான். இப்போ என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பவுண்டரி பி என்ன கிளைம் பண்ணி வச்சிருப்பாரு சொசைட்டிலன்னா, எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுல வரைக்கும் நான் ரொம்ப ஆர்டினரி பேக்ரவுண்ட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நானே போர்டெல்லாம் பார்த்து படிச்சு, அதுக்கப்புறம் நானே லைஃப்ல மேல வந்திருக்கேன் அப்படின்னு இமேஜ் பில்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா மிஸ்ஸஸ் பெக்லர் வந்து இல்ல, நான் அவன் அப்ரென்டிஸ்ஷிப் வர்ற வரைக்கும் நாங்க தான் ஃபினான்ஷியலா ஃபண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே, அவருடைய இமேஜ் வந்து டோட்டலி டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹி இஸ் எக்ஸ்போஸ்ட். ஆனா வந்து இந்த இன் பிட்வீன் டைம்ல வந்து பேங்க்ல ராபரி நடந்துரும். பேங்க்ல ராபரி, யாரு பேங்க் ஓனர்? பவுண்டரி பி.
ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. அப்போ வந்து அவங்க யோசித்து பார்க்கும்போது அந்த பேங்க் ராபரிக்கு 2 நாளாக ஸ்டீஃபன் வந்து இங்கேயும் இங்கேயும் நடந்துருப்பான். அப்போ ஸ்டீஃபன் இப்போ ஏற்கனவே வேலை போயிட்டு அதனால போயிட்டான். அதனால அவன் தான் திருடி இருப்பான் அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா பவுண்டரி பி தான் வேலையை விட்டு தூக்கியிருக்கான் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து. அதனால அவனை பவுண்டரி பியை பழி வாங்குறதுக்காக இந்த விஷயம் நடந்துட்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் ரேச்சலுக்கு ஒரு ஈடாக இருக்கும், இப்படி இருக்காதே அப்படின்ட்டு. உடனே ரேச்சல் வந்து ஒரு லெட்டர் போட்டு அவனுக்கு, நீ வா, உன்னை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, வந்து உண்மையை சொல்லு அப்படின்ட்டு சொல்லி லெட்டர். உடனே அவன் வருவான், ஆனால் ஆள் காணும். உடனே ரேச்சலும் அந்த அந்த பவுண்டரி பியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல லூயிஸா, 2 பேரும் கண்ட்ரிக்கு போகும்போது அவன் வந்து அங்கே ஒரு குழிக்குள்ள விழுந்து கிடப்பான். ஆக்சுவலி அவன் டவுனுக்கு தான் வந்திருப்பான், கோக் டவுனுக்கு. ஆனால் குழிக்குள்ள விழுந்து கிடப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன். இப்போ லாஸ்ட் கடைசி அவன் சாகறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான் அப்படின்னா, தாமஸ் கிராட்கிரைண்டை பார்த்துட்டு, நான் வந்து ரொம்ப இன்னசென்ட், என்னோட இன்னசென்ஸை வந்து எப்படியாச்சும் நீங்க ப்ரூவ் பண்ணிருங்கன்னு லாஸ்ட் ப்ராமிஸ் வாங்கிட்டு செத்து போயிடுவான். இந்த டைம்ல இருக்கும்போது வந்து சடனா டாம் காணாம போயிடுவான். லூயிஸாவுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும், இந்த பேங்க் ராபரி வந்து நம்ம பிரதர் டாம் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப ஏற்கனவே கேட்டிருப்பா, அவன் ஒன்றும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். அதனால வந்து டாம் காணாம போயிடும். ஆனா இந்த பிளானை யார் டிவைஸ் பண்ணுவா அப்படின்னா, சிம்பிளா வந்து நம்ம நம்ம ஜெஸ்ஸி ஜூப் இருக்கா, சாரி சிசி ஜூப் இருக்கால, இவ தான் இப்போ ஹவுஸ்மேட். யாரோட ஹவுஸ்ல, தாமஸ் கிராட்னி. அவர் தான் என்ன சொல்லுவான்னா, டாம் எப்படியும் மாட்டிக்கிடுவான் அப்படின்னு தெரிஞ்சு டாமை வந்து நேர அந்த அவளுடைய சர்க்கஸ் கம்பெனிக்கு மிஸ்டர் ஸ்லியரிட்ட அனுப்பி விட்டுருவார். சர்க்கஸ் கம்பெனிக்கு அனுப்பி விட்டுருவார். சர்க்கஸ் கம்பெனிக்கு அனுப்பும்போது அவரு சர்க்கஸ் கம்பெனியில, ஓகே, நான் இவனை எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறேன், அங்க ஒரு ஷிப் பெறப்படுறதுக்கு பக்கத்து டவுன்ல ரெடியா இருக்கும், அங்க வந்து நான் ஷிப்ல ஏற்றி விடுறேன்னு பிளான். ஆனா அவங்க அந்த பிளான்ல அப்படி எல்லாம் ரெடியா இருக்கும்போது பிட்சர் வந்துடும். பிட்சர் யாரு அப்படின்னா, லூயிஸா கூடயும் டாம் கூடயும் சேர்ந்து படிச்சிருப்பான். இவனுக்கும் தான் அந்த இமேஜினேஷன், உண்மை எமோஷனே இருக்காது. உடனே வந்து தாமஸ் கிராட்கிரைன் வந்து சொல்லுவார். தாமஸ் கிராட்கிரைன் இப்போ வந்து அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிருப்பார். ஸோ அவர் வந்து பிட்சர்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணாரு, நீங்க என் ஸ்கூல்ல தான்டா படிச்ச, என் பையனை விட்டுரு, அவனை பிடிச்சு கொடுக்காத அப்படின்னு. ஆனால் பிட்சர் என்ன பண்ணுவான்னா, நான் எப்படியாச்சும், எனக்கு அந்த எமோஷன்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க எஜுகேஷனே அப்படிதான், நான் வந்து இவனை டாமை பிடிச்சு கொடுத்தா எனக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இது. ஆனால் அந்த டைம்ல மிஸ்டர் ஸ்லியரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரு வந்து இப்படியே சொல்ல, சிசியை வந்து தாமஸ் கிராண்ட்கிரைன் நல்லா பார்த்துக்கிட்டதுனால இத்தனை வருஷமா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு பிட்சரை வந்து ஏமாத்தி அதே இடத்துல வச்சுட்டு டாமை வந்து ஒரு வெசல்ல வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவன் கரெக்டாக அங்கே பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய் ஷிப் ஃபாரின் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டீஃபன் இறந்துட்டான். ஸோ நவ் தாமஸ் கிராட்கிரைன் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவரோட நம்ம ஸ்டீஃபனோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணிட்டு அவர் மெம்பர். இதுக்கு முன்னாடி ஃபேக்ட்னு கிடந்தவர் இப்போ இமோஷன், சேரிட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. யாருமே அப்பவும் கேட்க மாட்டாங்க, இப்பவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து கிராட்கிரைண்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு அவர் இறந்து போயிடுவார். அவருடைய வெல்த் எல்லாம் மற்றவங்க ஏமாத்தி வாங்கிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவரு இறந்து போயிடுவார். லூயிஸா வந்து ஒரு டீச்சர் ஆயிடுவார். லூயிஸா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல டீச்சர் ஆயிடுவாங்க. இப்போ இந்த நாவல்லையே சிசி ஜூப்புக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கிறது யாரு அப்படின்னா, ஜேனும் ஆடம் ஸ்மித்தும், அந்த சில்ட்ரன். ஏன் அப்படின்னா, இவங்களை பார்த்துக்கிட்டது யாரு அப்படின்னா சிசி எப்பவுமே இது லிட்ரேச்சர் படிச்சுட்டு அப்படி ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க இது. ஸோ இந்த நாவலில் அவர் என்ன வர்றாரு அப்படின்னா, ஒரு ரிஜிட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது, அது வந்து குழந்தைங்களை ரொம்ப பாதிச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சொல்றாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோ லெசன் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பத்தாது. எங்களுடைய ஒரிஜினல் கோர்ஸில் 2 hours 45 மினிட்ஸ்க்கு இந்த லெசன் வந்து இன் டீட்டெயிலாக சாப்டர் வைஸ் அனாலிசிஸோட எம்சிக்யூ பேஸ்டாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனில் எங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே.